இனியர்கள் வணக்கம், என் இனிய நண்பர்களே. நான் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலைக்கழக முனைவர் லியோஜி, திரைக்கலைஞர். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், ஆர் பார்த்திபன். ஆர் பார்த்திபன் யார்? இந்த பார்த்திபன் புதிய பாதை வகுத்தவர், வெள்ளித்திரையில் புதிய பாதை வகுத்தவர். அந்த திரைப்படம் திரை அரங்கில் வெளியான போது நான் சிதம்பரத்தில் லியோஸ் ஆர்ட் அண்ட் டான்ஸ் ஸ்கூல் என்ற நிறுவனத்தை, எனது சொந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது நண்பர்கள் புடைசூழ போய் அந்த திரைக்காவியத்தை கண்டுகொண்டோம். அன்று தொட்டு இந்த பார்த்திபன் என வியக்க வைக்கும் அளவுக்கு அவரது ஒவ்வொரு படைப்புகளும் இருப்பது கண்கூடு. அவ்வாறே சிதம்பரத்தில் சென்னையில் நான் சினிமா துறைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த போது நான் பத்திரிகை துறையிலும் நிருபர், புகைப்பட கலைஞர், ஓவியர், கருத்தோவியர், கட்டுரையாளர் இவ்வாறு சிற்பல பணிகள் ஆற்றிக் கொண்டிருந்த வேளை சென்னையில் அவரை சிற்பல தடவைகள் நேரிட்டு கண்டுள்ளோம். நாம் இவ்வாறு ஒரு தடவை அவரை நேரிட்டு கண்ட பொழுது அச்சப்பட்டேன். வித்தகன் வித் த கன் உடன் அச்சப்படாமல் இருக்க முடியுங்களா? அன்றுதான் அவரது வித்தகன் இசை வெளியீட்டு விழா நினைக்கிறேன். அன்று அவரை கண்டு அவருக்கு வாழ்த்து எம்பி விடைபெற்றேன். அதன் பின் சமீபத்தில் அவரது அலைபேசி எனக்கு கிடைத்தது. அவ்வப்போது அவரது பிறந்தகவை மற்றும் அவரது நிகழ்வுகளுக்கு அலைபேசியில் அழைத்து வாழ்த்து என்பது வழக்கத்தில் கொண்டுள்ளேன். பின்னர் எமது இனிய நண்பர் நிகழ் மீடியா ஸ்ரீகாந்த் ராஜ் அவர்களது ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சிக்காக, அதாவது விஜய் டிவி ஒரு ப்ரோக்ராமுக்காக பார்த்திபன் சார் தான் அதில் விஜயை பண்ணிட்டு இருந்தார். பேரரசு சார், அப்புறம் ஸ்னேகன் மற்றும் அந்த நிறைய கொஞ்சம் சினிமா துறையை சார்ந்த பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் உங்கள் பல்கலைக்கழக முனைவர் லியோஜி, திரைக்கலைஞர் அவர் வந்திருந்தார். அவர் வேறு யாரும் இல்லைன்னா இது வித்தகன் பற்றி சொல்கிறோம்னா இவர் உண்மையிலே ஒரு வித்தகன் தான். வித்தகன் வித் த கன். அவர் வகுத்த புதிய பாதையை கண்டது முதல் இந்த புதுமை பித்தனின் புதிய படைப்புகளை வெள்ளித்திரையில் காண ஒற்றைக்காலில் நிற்பேன். சமீபத்தில் அவரது ஒத்தை செருப்பை காண ஒத்தைக்காலில் தவமிருந்தேன். இருப்பினும் திரையரங்கில் காண இயலவில்லை. ஏனென்றால் எனக்கு இருந்த ஒற்றை தாய், அதாவது எனது வளர்ப்பு அன்னை அல்லது நான் வளர்த்த அன்னை என்று கூட சொல்லலாம், அவரது உடல்நிலை குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்து அவரை கண்ணும் கருத்துமாக காத்து பார்த்து வந்து கொண்டிருந்த வேளையில் இந்த ஒத்தை செருப்பை தேடி கண்டுபிடிக்க முடியாது போய்விட்டது. ஆனால் கண்டுபிடித்து விட்டேன். இப்பொழுதுதான் அதுவும் நெட்டில் வலைத்தளத்தில் அந்த ஒற்றை செருப்பை நான் கண்டு வியந்தேன். ஆஹா, என்ன ஒரு படைப்பு! எத்தகைய படைப்பு! 2 மணி நேரங்கள் இடம்பெறும் இந்த ஒரு திரைப்படத்தை காண்பதற்கே இடையில் சலிப்பு ஏற்பட்டு டம் அடிக்க, டீ குடிக்க அப்படின்னு போய் வர்ற இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த ஒத்த செருப்பை எங்கடா இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டாக பார்க்க வேண்டியதாக போச்சு. மேலே சிறப்பு. இந்த இது உலகளாவிய ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு நிச்சயமாக ஒரு விருது கிடைக்கணும், அதுவும் ஆஸ்கார் விருது கிடைக்கணுன்றது என்னோட இதயமாக இருந்த எண்ணமும் நல்வாழ்த்துகளும். பார்த்திபன் சார், உங்களுக்கு என்னோட இதயம் நிறைய இனிய நல்வாழ்த்துகள். இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரி ஒரு ஒத்தை
ஒத்தையில் நடித்து ஒத்தையில் தயாரித்து ஒத்தையில் இயக்குறதுக்காக நான் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். அதை இந்த இடத்துல பதிவிடணும். இது தற்பெருமைக்காக இல்லை, என்னோட முயற்சியில் இருந்ததுக்காக வேண்டி. அதாவது கொரோனா நிகழ்ந்த அந்த வேலையில் நான் அப்போ கொரோனாக்கு முன்னாடிலேருந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் பெங்களூரில். அந்த கொரோனா வேலையில் அந்த ஹோட்டலை விட்டு வெளியிலையும் போக முடியலை, வேற எங்கேயும் போக முடியலை, அங்கேயே தங்க வேண்டியதாக போச்சு. அதுவும் நான் ஒத்தையில் எனக்கு தேவையான அந்த சௌகரியங்கள்லாம் செய்து விட்டுட்டாங்க. அது வாட்ச்மேன் அவர் வந்து நைட்டில் வரமாட்டார், காலையில் ஒரு வேலை வருவார். அப்படி வந்து பார்த்துட்டு ஏன்னா மேலே தண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணணும், அதுக்காக வந்துட்டு இது பண்ணிட்டு அவரும் கிளம்பி போயிடுவார். ஸோ நான் ஆல்மோஸ்ட் 99% ஒத்தையிலே. அந்த ஒத்தையில் நான் இருந்த நிகழ்வு இம்பேக்ட் ஆச்சுது. அந்த நிகழ்வு தான் ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அன்றைக்கே முயன்றேன். ஆனால் இன்ன வரைக்கும் அது முடியலை. அது கண்டிப்பாக நிச்சயமாக அதையும் நான் எடுத்தாவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒத்தையில் இருந்து சாதிச்சிட்டீங்க சார். மீண்டும் எனது இதயம் நிறை இனிய நாள் வாழ்த்துகள் உங்களுக்கு. தொடரும் உங்களது ஒவ்வொரு படைப்புகளையும் காண வந்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் அடிப்படையில் ஒரு ஓவியர், நடிகர், நடனாசிரியர், தற்காப்பு கலைஞர், கருத்தோவியர், கட்டுரையாளர், பத்திரிகையாளர், புகைப்பட கலைஞர். நான் வரைஞ்ச ஒரு 7 பெயிண்டிங் சவுதி பேலஸில் இருக்குங்க. நான் கேரிகேச்சர் என்ன படம் பென்சில் டிராயிங்கில் இருந்து 30 அடி கட் அவுட் வரைக்கும் வரைஞ்சிருந்தேங்க. அப்போ முன்னாடி பண்ருட்டி காந்தி பூங்காவில் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருந்தாங்க, லியோஸ் ஆர்ட் ஃபோட்டோ வீடியோஸ்னு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருந்தாங்க. அதில் வந்து அப்போ அந்த பீரியடில் நம்ம திரைக்கதை சக்கரவர்த்தி ஜாம்பவான் திரு கே பாக்கியராஜ் சார் அவங்களோட குருநாதர் கே பாக்கியராஜ் சார் அவர்களோட இது நம்மாடு திரைப்படம் வந்ததுங்க. அதுக்கு நான் வரைஞ்சி கொடுத்தேன் 30 அடி கட் அவுட் அந்த பண்ருட்டி ஜெயராம் தியேட்டரில் நிறுவப்பட்டிருந்தேங்க. நான் இந்த கையால் வரைஞ்சி கொடுத்ததுங்க. இப்போ வந்து எல்லாம் ஃப்ளெக்ஸ் வந்துருச்சு, அதனால ஓவியமே நிறைய அடி வாங்கி கொடுத்துது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் வரைஞ்ச ஒரு 7 ஆயில் பெயிண்டிங் சவுதி அரேபியா அரச மாளிகையில் இருக்குங்க. அது 6x4 சைஸில் உள்ளது. அது இல்லாமல் ஒரு 7x3 சைஸில் 7x3 மீட்டர்ஸ் சைஸில் நான் வரைஞ்சி கொடுத்த ஆன்சியன் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் கூட. அதாவது குதிரைகளில் வந்து சிங்கத்தை வேட்டையாடுவாங்க அந்த இது. அது எனக்கு ஒரு டேமேஜான கொஞ்சம் கூட அவுட்லைன்ஸே தெரியாத ஒரு படத்தை கொடுத்து இதை நீங்கள் கிரியேட் பண்ணி பண்ணணுன்னாங்க. நான் பண்ணி கொடுத்தேன். சவுதியில் நான் அந்த சார்லியஸ் விஷுவல் லைட்ஸ் அது ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனியில் நான் டிசைனர் ஆஃப்டர் தட் ப்ராடக்ட் வந்து அதை நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி நான் பண்ணி கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோகிராஃப்லாம் வேர்ல்டு வைடு மேகசின்ஸில் வந்துருக்கு. என்னோட ஆம்பிஷன் ஃபுல்லாக ஆக்டிங் தாங்க. 3-in-1 சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மிமிக்ரி அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய அபவுட் மோர் தென் 1000 ஸ்டேஜஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா விழுப்புரம் ஆஞ்சநேயர் கோயில் திருவிழாவில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வில் அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம ஜாம்பவான் கேஜே ஜேசுதாஸ் சார் அவரோட கச்சேரிக்கு முன்னாடி நான் என்னோட ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தேங்க. அந்த வேலையை வந்து என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக நாயகர் கமலஹாசன் சார் அவர்களோட விக்ரம் 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 அவன் வெற்றி பெற்றவன் இமயம் தொட்டு விட்டவன் அந்த படத்தோட பாடல் லான்ச் ஆன டைமிங் அது. அப்போல்லாம் கேஷட் அதில் நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க பொழுது ஒருத்தர் சென்னையிலேருந்து அங்கே வந்தவர் ஒரு கேஷட் கொண்டு வந்து என்னோட கொடுக்குறாரு. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் மப்பில் வந்தார். அவர் வந்து பேசணும், தம்பி பாட்டுக்கு டான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னாரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசினாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்கன்னா, ஏன்னா யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் இஸ் மை பாலிசி. அப்போ நான் இது பண்ணி அவர் ஸ்டைலே என்னப்பா அப்படி பாட்டு அப்படின்னா, என் தலைவன் பாட்டு இப்போ தான் ரிலீஸாக இருக்குது, ஆடியோ கேசட் ரிலீஸாக இருக்குது, எடுத்துகிட்டு வந்துருக்கேன், அதுக்கு உனக்கு பாட்டுக்கு டான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னாரு. யார் அவன் தலைவன் அப்படின்னு. என் தலைவன் தெரியாதா, கமல் சார் தான் என் தலைவன், என் உயிர் அப்படின்னாரு. ஓ வாவ் அப்படின்னு உடனே நான், ஏன்னா நானும் கமல் சாரோட ஃபேன் அப்படியா, அதுக்காக ரஜினி சாருக்கு எதிரானவர் இல்லை. என்னோட டான்ஸ் ஸ்கூலுக்கு நான் கமல் சாரோட ஃபேன். என்னோட டான்ஸ் ஸ்கூலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு நான் வரைஞ்சி வச்சது ரஜினி சாரோட தான். நான் அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள், நிறைய ரசிகர்கள் தான் தெரியாமலுக்கு அவங்க 2 பேரையும் எதிரிகளாக நடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் கலை எதாக இருந்தாலும், கலைஞர் யாராக இருந்தாலும் அவங்களோட திறமையை நம்ம போற்றணும், மதிக்கணும். அதுதான் என்னோட பாலிசி. என்ன சொல்ல போனால், நாம் மனிதர், நம் பிறப்பிடமை உலகம், நம் மொழி அன்பு, நம் மதம் மனித நேயம், உலகில் வாழும் அனைவரும் நம்மினிய உறவுகள் அப்படின்றது தான் நான் என்னோட பாலிசி. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோம், அடுத்தவங்கள மகிழ்வி
மகிழ்ச்சி மகிழ்வோம் அப்படின்றது சாரி அந்த கான்செப்டில் வந்துச்சு. அப்போ உடனே அந்த பாட்டை போட்டு ஒரு தடவை கேட்டேன், அதுக்கு டான்ஸ் பண்ணாங்க. அது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து கமல் சார் வந்து ரோபோட்டிக் ஸ்டைலில் 2 ஸ்டெப் பண்ணியிருக்காங்கன்னு. நான் அதை மைண்ட்லேயே அதை டான்ஸை கம்போஸ் பண்ணி அதில் டான்ஸ் பண்ணேன். அது ஒன் மோர்ஸ் கேட்டிருந்தாங்க. 3 டைம்ஸ் தான் என்னால் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. ஐயோ என்னால் முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணுறதுக்கு இருந்தாலும் கண்டினியூவாக ஒரு 3 தடவைக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி இதில் கொஞ்சம் கட் ஷாட் அதெல்லாம் கிடையாதுல்ல. ஸ்டேஜில் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஐ ஃபெல்ட் வெரி டயர்டு. அதனால அந்த இது கொஞ்சம் இதாச்சுங்க. பட் இதெல்லாம் ஒரு கிரெடிட் எனக்கு. அது இல்லாமல் சென்னை ரஷ்யன் கல்ச்சரல் அகாடமியில் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ ரவிராஜ் சார் அவர் தான் வந்து இயக்குனர், நடிகர், ப்ரொடியூசர் கூட. அவரோட இதில் அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஸ்டேஜ் அப் பண்ணியிருந்தேன். அதுக்கு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நான் அதில் ஒரு ஸ்டேஜில் ஒரு டான்ஸ் கொடுத்துருந்தேன். அது கூட கமல் சாரோட சாங் தான், கோழி அப்படின்னு அந்த சாங். அதுக்கும் நான் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதில் வந்து எனக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இன்னும் முதல் எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்பயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இங்கேருந்து ஃபாரின் போனதில் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்ததுலேருந்து பெங்களூர் போயிட்டு, பெங்களூரில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா என்னோட அடாப்டட் மாம், அவங்க வந்து சைக்காட்ரிக் அட்வைசர். அவங்க நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸுக்கு அவங்களே கேமராலாம் கொடுப்பாங்க. அந்த கேமராவில் நான் அந்த ப்ரோக்ராம்ஸை ஷூட் பண்ணி கவரேஜ் பண்ணி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்க எனக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. நல்லபடியாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது ராஜ வாழ்க்கையாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு உடல்நல சரியில்லாமல் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்ததால் நான் இங்கே தமிழில் ஈவன் சூர்யா அவங்களோட படங்கள் எல்லாம் கூட வந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியலை. ஏன்னா அதெல்லாம் விட அவங்க எனக்கு மேல், அதனால் இது பண்ணியிருந்தேன். now the time is no more. சாரி, 2000 என்னோட மகன் பிறந்தாருங்க. அவரை வந்து பெங்களூரில் கொண்டு போய் மெடிக்கல் லைனில் படிக்க வச்சு அவருக்கு பெங்களூரில் ஒர்க் வாங்கி கொடுத்துருந்தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எங்கேயும் அவருக்கு அமெரிக்காவில் ஒரு வேலை கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஆனால் அந்த கொரோனா பீரியடில் அவர் அங்கே நெக்ஸ்ட் டேலேருந்து எந்த ஸ்டேட்லேருந்து வேறு யாரும் உள்ளேயும் வரக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுருந்தாங்க. அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் இவர் முதல் நாளே இங்கேருந்து அவரோட அம்மாவோட ஏரியா பொள்ளாச்சி அங்கே போயிட்டாரு. போனவர் தான் திரும்ப வரல. சாரி, இந்த கொரோனா பீரியடில் அங்கே போனவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் போய் பைக் ஆக்சிடெண்ட்டில் அந்த பைக் ஓட்டின பையன் ஒரு லாஸ்ட்டில் உட்காந்துருந்த 2 பேரும் ஸ்பாட் அவுட். நடுவில் உட்காந்துருந்த பையனுக்கு ஒரு கால் இல்லை. அதனால தான் நான் அந்த மாதிரியான இந்த நேரத்தில் நான் அந்த மாதிரி பசங்களுக்கு கூட வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இது அட்வைஸ் இல்லை, என்னோட மனக்குமுறல். ஏன்னா செல்லங்களா நீங்கள் ஜாலியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எந்த விதத்துலேயும் இது பண்ணல. ஆனால் யாருக்கும் எந்த வித தொந்தரவும் இல்லாமலுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக யாரோட மனதையும் கஷ்டப்படுத்தாதீங்க எந்த விதத்துலையும். இதுவும் அது மாதிரியான ஒரு விஷயம்தான். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கிறதுக்காக அது விடலை பருவத்தில் வரக்கூடியது தான், இது பண்ணுறது தான். அது தப்பு தான். தப்புன்னா அது இல்லை, அதை வந்து அதை எதுக்குமே நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துருக்க பொழுது ஒரு பியர் அடிக்கிறது கொள்வது என்னது சகஜமாக போச்சு. அதை நான் வந்து என்கரேஜ் பண்ணலை. அதே வேலை உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்படியே ஒரு தோணிச்சா ஒரு இடத்துல இருந்து பக்குவமாக ஒரு கொஞ்சம் லிமிட்டாக இது பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பாருங்கள், அந்த நிதானம் இல்லாமல் வின் பண்ணி இது பண்ணி நீங்கள் நோம்போ நீங்கள் அந்த 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 இறக்கும் தருவாலை எவ்வளோ வலியையும் வேதனையும் பட்டிருப்பீங்க. அதெல்லாம் விட 1000 மடங்கா உங்களை இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடிகளும் உங்களை பெற்றவங்க படுற வேதனையும் வலி இருக்கு. அதை ஈடு செய்ய முடியாது. தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி தவறான வழிகளில் போகாதீங்க. சிறுபிராயத்து எனது மக்கள்கிட்ட நான் உங்களெல்லாம் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். சரியா? நீங்கள் எந்த விதத்துலையும் யாரையும் துன்புறுத்த விடக்கூடாது. அதாவது யாரோட விருப்பம் இல்லாமல் யாரையும் தொடவும் கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி யாரோட மனது மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கும் மனது துன்பம் அடைகிற அளவுக்கும் நடந்துக்கவும் கூடாது. சிம்பிளி ஹவ் டு சே திஸ் ஒன்லி. நான் ஒன்றும் பெருசாக அந்த அட்வைஸ்ன்னு பண்ண வர்றதில்லை.
ஏன்னா அது அது எதுக்கு ஏற்றுக்கிறதில்ல. பட் நான் ஒரு பிலாசபரும் கூட. நிறைய பள்ளி கல்லூரிகளில் அதாவது சுய மேம்பாட்டு திறன் வளர்ப்பது பற்றியான கருத்துரைகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்கேங்க. இதான் சிம்பிளி. நான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா. இந்த சினிமாவில் நான் நடிக்கணும். அந்த சினிமாவில் நடிக்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இல்லை, நல்ல கருத்துக்களை இது பண்ணணும். அதாவது அங்கே வர்றவங்களை மகிழ்வித்து அதில் நான் மகிழணும், சாதிக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு தெலுங்கு டெலிஃபிலிம்லேயே நடிச்சிருக்கேங்க. இப்போ அதே டெலிஃபிலிமில் டாக்டர் சந்திரா ஆதித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர், அவரோட படத்தில் தான் நடித்தேன். இப்போ அவர் பண்ணக்கூடிய எதிரிக்கு நண்பன் அப்படின்ற தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மும்மொழிகளில் தயாராக இருக்கிற ஒரு படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டரில் என்னை கமிட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதில் நான் நடிப்பேங்க. இப்போ வந்ததுக்குள்ள ரஞ்சித்தோட வேட்டுவம் படத்தில் ஆர்யா கூட நடிச்சிருக்கேன். ஆர்யா, சூர்யா அண்டு ஜெயம் ரவி, கராத்தே பாபு அந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவ்வளோ சொல்லக்கூடிய ஒரு பாத்திரங்கள் பண்ணியிருக்கேங்க. இப்போ தனுஷ் 55 இந்த படத்துலேயே நான் நடிச்சிருக்கேங்க. இன்னும் சில படங்கள் கமிட் ஆகியிருக்கேங்க. இன்னொரு படத்தில் வந்து பரகாயம் என்னோட இனிய நண்பர் திரு ஸ்ரீகாந்த் ராய் அவர்களது இனிய நண்பர் தமீம் அன்சாரி அவர்கள் இயக்கி கொண்டிருக்கும் மகாடை சங்கர் சார், பேரரசு சார், இன்னும் பலர் நடித்து கொண்டிருக்கும் அந்த திரைப்படத்தில் நானும் சிறந்த ஒரு பாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த படங்கள்லாம் வெளிவர பொழுது தெரிஞ்சுக்கலாம், யார் இந்த லியோஜி அப்படின்னு. என்னோட பேர் அப்பா அம்மா வச்ச பேர் லியோங்க. இங்கே சினிமாவில் எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக லியோஜின்னு கூப்பிட்டு இன்னைக்கு லியோஜின்னா தான் தெரியப்படுறேன். நான் ஒரு யூடியூபரும் கூட. ஆக்டர் டாக்டர் லியோஜி அப்படின்ற நேமில் தான் என்னோட யூடியூப் சேனல் இருக்குது. நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் இல்லைங்க. நான் என்னோட கதை, கவிதை, கட்டுரை மற்றும் என்னோட ஓவிய திறமை பாராட்டி எனக்கு ஒரு நியர் அபவுட் 8-10 விருதுகள் கிடைச்சிருக்குங்க. இதில் இப்போ ரீசனாக கிடைச்சிது. அது இல்லாமல் நான் மனிதநேய பண்புகள் மற்றும் சோஷியல் மூவ்மெண்ட் நிறைய இது பண்ண பறவைகள், மிருகங்கள், மனிதர்களுக்கு கூட நான் உதவி செய்திருக்கேங்க. நிறைய இந்த மாதிரி இருக்குன்னா பார்த்தேன், எனக்கு தாங்காது. உடனடியாக நான் இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்காம இமீடியட்டாக போய் உதவி செய்வேங்க. இது மாதிரி பெங்களூரில் இருந்த பொழுது சினிமா பார்க்க போயிருந்த பொழுது ஒரு மேலே இருந்து ஒரு சின்ன பறவை ஒன்று வந்து விழுந்தது. டக்குன்னு அதை எடுத்து பார்த்து இது பண்ணால் அந்த பறவை வந்து மேலே ஒரு கழுகால தாக்கப்பட்டு வந்து கீழே விழுந்துருக்குது. அது இஸ் நேச்சர். பட் நம்ம அதில் கழுகையும் குறை சொல்ல முடியாது, பறவையும் குறை சொல்ல முடியாது. பட் எனக்கு முன்னாடி ஒரு பறவை துடிச்சிட்டு இருக்குன்றவளு அதெல்லாம் நான் தாங்க முடியலை. அதை எடுத்து அந்த ஸ்பாட்டில் நான் சினிமாவுக்கு போகிறது விட்டு, சினிமா போகிற டிக்கெட்லாம் எடுத்துகிட்டேன். இருந்தாலும் சினிமா போகிறத விட்டுட்டு பெங்களூர் மந்திரி மாலில் இதுக்கு பக்கத்தில் இருந்த தண்ணி வாங்கி அதுக்கு இது பண்ணி அதை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சு திரும்ப அதை பறக்க வச்சுட்டு தான் நான் திரும்ப வீட்டுக்கு போனேங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நிறைய இடங்களில் புறாக்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் அடிபட்டு மயங்கி கிடந்ததுக்கெல்லாம் நான் வந்து முதல் உதவி செய்து அதை காப்பாற்றி விட்டுருக்கேன். அதில் ஒரு புறா ரொம்ப நாளாக என்னை விட்டு போகாமல் என்னோட தோல்லையும் மடியிலையும் உட்காந்துட்டுலாம் இருந்தது. அப்புறம் நான் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையில் அதை பராமரிக்கிறதுக்கு இல்லாமல் நான் கம்பல்சரியாக என்னோட ஜன்னலுக்கு வெளியில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துருக்குது. இப்போ அதான் என்னோட ஆம்பிஷன் ஃபுல்லாக ஆக்டிங். வில்லத்தனை சொன்னாலும் சரி, இல்லை ஹீரோவாக சொன்னாலும் சரி. சோகமான சொல்லவே வேணாம் சார். எனக்கு இடையில நிறைய சோகங்கள் இருக்கு. அதனால உடனே வந்துடும். இந்த 2020 2026 நான் இழந்த இழப்பை விட வேற யாரும் இழந்திருக்க முடியாது. எஸ், முதல்ல என்னோட மகன் 20 வயசுல, அப்புறம் என் தங்கச்சியோட மாப்பிள்ளை, அவரோட ஒய்ஃப், அதாவது என் தங்கச்சி பொண்ணு, அதுக்கப்புறம் எங்கள் ஐயா, எங்கள் அம்மா. தொடர்ந்து இந்த இவ்வளோ இழப்புகளை நான் இழந்துட்டாங்க. அதனால வந்து சோகம்ன்றது அந்த சோக கேரக்டர்னா சொல்லாமலே எனக்கு அழுக வந்துடும். அதனால் கண்டிப்பாக சோக கேரக்டரில் நான் கண்டிப்பாக சோபிப்பேன். இல்லாமல் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்வேங்க. ஐ நோ தி லாங்குவேஜஸ். தமிழ் இஸ் என்னோட தாய்மொழி தமிழ். அண்ட் மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ், ஐ நோ தட் லாங்குவேஜஸ். மலையாளத்தில் வாய்க்கான எழுதாமும் அறியாம கேட்டோம். ஏன்னா நான் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொழுது என்னோட கொலீக்ஸ் எல்லாம் மலையாளிஸ். அதனால நான் அவங்க கூட இருந்து அவங்க
மாதృபூமியில் பேப்பர் வாங்கி பார்ப்பாங்க. ஸோ இதன் எழுத்துன்னு கேட்டு ஓரளவுக்கு வாசிக்க எழுத கூட செய்வேன். என்னோட நேமை வந்து நான் ஒரு 7 லாங்குவேஜஸ்லாம் எழுதுவாங்க. அது இல்லாமல் நான் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்த்துவதற்கான ஒரு நிகழ்வில் இருக்கேன். இடைக்கில இப்போ ஃபுல்லாக வந்து விடுபட்டு போன சினிமா தொடர்புகள்லாம் இதுன்ட்டு சினிமாவில் நான் சாதிக்கணும்னு தான் இருக்கேன். அதுக்கு இடையில் கிடைக்கக்கூடிய டைமில் செய்வேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேலட்ஃபார்ம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அட் அ டைம் 2 கையில் எழுதக்கூடியவங்க. நானும் 2 கையில் எழுதுவேங்க. பட் அதில் வந்து நான் அதான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அட் அ டைம் இந்த இடது கையில் ஒரு லாங்குவேஜ், வலது கையில் ஒரு லாங்குவேஜ். அதாவது இடது கையில் தமிழ், வலது கையில் ஆங்கிலம். அது மாதிரி இடது கையில் கன்னடம், வலது கையில் கன்னடம் தெலுங்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், மலையாளம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணுறதா நான் கொஞ்சம் நல்லா பிளான் இதெல்லாம் என்ன சொல்கிறது ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ தொடர்ந்து நடந்த சோக சம்பவங்களால் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. பட் அதையும் நான் செய்து சாதிப்பேன். மேலும் எனது இனிய நட்பு உறவுகளாம் திரைப்பரமர்களே, இயக்குனர் பெருந்தகையர்களே, இந்த நிகழ்வு நான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம புதிய பாதை வகித்த இயக்குனர் பெருந்தகை, பல்கலை வித்தகர், என்ன சொல்ல போனால் பித்தன், புதுமை பித்தன் அவர்களுக்காக தான். இருந்தாலும் இதை பார்க்கும் மற்ற சக திரை இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள், தயாரிப்பாளர்கள், திரையுலக சுத்தமாக சொல்ல போனால் திரை பிரமாக்கள் எமக்கும் உங்களது வரும் அனைத்து திரைக்காவியங்களையும் இனிய நல் வாய்ப்புகள் வழங்கி நான் இந்த இப்போ தூரத்தில் மின்னிக் கொண்டிருக்கிற இந்த நட்சத்திரம் திரையில் பளிச்சு நின்றதுக்கு நீங்கள் நினச்சா முடியும். நம்புகிறேன், நடக்கும். என்ன போல் வாழ்க்கை எண்ணுவோம் இன்னவை. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்பெல்லாம் இதாகட்டும் உங்களுக்கும் உலகம் வாழ் அனைவருக்கும். என்றும் இதயம் நிறைய அன்புடனும் நட்புடனும் என்றும் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலைவேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குங்க. அதாவது நான் ஒரு 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கேன். அது கவி வைரங்கள் 1000 தலைப்பில் புத்தகமாக வெளியிடுவதற்காக இருக்கிறேன். இந்த கவிதைக்கு வாழ்த்துறை, அணிந்துரை இதெல்லாம் வந்து நம்ம உலகநாயகன் சார், கமலஹாசன் சாரையும் நம்ம கவி சக்கரவர்த்தி வைரமுத்து சாரையும் வச்சு அதை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அதை வெளியிடுறன்னு ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. நிறைய விஷயங்கள், அதாவது விடயங்கள் இருக்குது. மற்றது இன்னொன்று, நான் எழுதின கவிதைகளில் முக்கியமானது மரமாகு மனிதா அப்படின்னது. அதையும் நான் என்னோட யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கையும் இதில் ஆட் பண்ணிருங்க, பாருங்கள். மற்றது என்னோட உடல்தானம் பண்ணியிருக்கேங்க. மனிதனாக பிறந்தோமானால் இருக்கும் வரை அன்னதானம், இயன்றவரை இரத்த தானம், இறந்த பின்னே உடற்தானம், இதுவே நாம் இங்கு வாழ்ந்தற்காம் இந்த அர்த்தமாகும். இது என்னோட கொள்கைங்க. என்னோட கொள்கைகளில் இதுவும் ஒன்றுங்க. இதே மாதிரி தான் நான் நடந்து கொண்டிருக்கேங்க. அதாவது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. நம்ம அடுத்தவங்களை மகிழ்ச்சி அதில் நம்ம மகிழ வேணும். ஓகே, நன்றி, வணக்கம்.